நியூஸ்பர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உபத்தலைவர் பதவி இலங்கைக்கு. கட்டாணியில் அமைதியற்ற முறையில் செயற்பட்ட நபர்கள் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். திவிநகம திட்டத்தின் ஊடாக தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சமூர்த்தி அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில். விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி சிவாந்தினி. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ்பர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உபத்தலைவராக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெறும் 67வது சர்வதேச சுகாதார மாநாட்டில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் 2 வருடங்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உபத்தலைவராக செயற்படவுள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அமர்வுகள் அந்த ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மார்கரெட் செங் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமாகின. இந்த அமர்வுகளில் 194 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது. මම ඉතාමත් සතුටු වෙනවා 2014 වර්ෂයේ විශේෂයෙන්ම 2014ஆம் ஆண்டுக்கான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 67வது மாநாட்டில் எனக்கு உபத்தலைவர் பதவி கிடைத்தமையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதவி கிடைத்தமைக்கு குறிப்பாக எமது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியினூடாக நாட்டு மக்களுக்கு இயலுமான அனைத்து உதவிகளையும் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை கூறிக்கொள்கிறேன். அதேபோன்று வலய மட்டத்தில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஊடாக உறுப்பு நாடுகளுக்கு இலங்கையர் என்ற ரீதியில் என்னால் முடிந்த அனைத்து சேவைகளையும் சுகாதார சேவைக்காக வழங்குவேன் என்பதனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ඒ තුලින් ශ්‍රී ලාංකිකයෙක් වශයෙන් කළ හැකි උපරිම සේවයේ සෞඛ්‍ය ශ්‍රේෂ්ඨයට කරන බව ඉතාම සතුටින් කියන්නට ඕනේ. யாராவது நெருங்கினால் அடிப்பதாக கூறினர். அதன்போது தம்பியும் தங்கையும் அம்மாவும் இரத்தம் சிந்த வெளியே வந்தனர். கட்டானில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றினை கண்ட பெண் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நேற்றிரவு இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டானி சந்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனை தீர்க்க முயற்சி செய்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு மோதலுடன் தொடர்புபட்ட தரப்பினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தால் இருவர் காயமடைந்துள்ளனர். தெமங்காந்திய பிரதேசத்தில் வீடொன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் அவ்விடத்திற்கு சென்றுள்ளனர். தாக்குதலை மேற்கொள்ள சுமார் 30 பேர் வந்துள்ளதாக தெரிய வருகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் கட்டிலில் இருந்த அண்ணா மீது தாக்குதல் மேற்கொண்டனர். வாளால் தாக்கினர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் வந்தனர். பின்னர் அவர்கள் அந்த வாள் மூலம் போலீசார் மீதும் தாக்குதல் மேற்கொண்டனர். அதன் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது காயமடைந்த மூவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிராமத்தில் எவரும் இருக்கவில்லை. அனைவரும் புத்தாண்டு கொண்டாட்ட விழாவிற்கு சென்றிருந்தனர். நான் சத்தமிட்டு அழுதேன், காப்பாற்றுமாறு கூறினேன். எனினும் எவரையும் நெருங்க விடவில்லை. நெருங்கினால் தாக்குதல் மேற்கொள்வதாக கூறினர். அதன்போது தம்பியும் தங்கையும் அம்மாவும் ரத்தம் சிந்த வெளியே வந்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மூவர் எதிர்வரும் 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த 3 சந்தேக நபர்கள் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டிற்குள் சட்டம், நீதி மற்றும் நியாயம் ஆகியன சீர்குலைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிக்கின்றார். අද අපේ සමාජයේ නීතිය කියන දේ, යුක්තිය, සාධාරණය, මනුස්සකම කියන දේවල් වල්වැදිලා
இன்று நமது நாட்டில் சட்டம், நீதி மற்றும் நியாயம் ஆகியன சீர்குலைந்துள்ளன. மனிதாபிமானம் சீர்குலைந்துள்ளது. சில இடங்களில் நீதி நிலைநாட்டப்படுவதில்லை, நீதி இல்லை. இன்று நீதித்துறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்களை சட்டத்திற்கு எதிராக செயற்படுவோர் கொலை செய்கின்றனர். சட்டத்தை உருவாக்கும் இடத்திலேயே அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எவ்வாறு நீதியை நிலைநாட்டுவது? ஆகவே இந்த நிலையில் எவ்வாறு நியாயத்தை நிலைநாட்ட முடியும்? இந்த நாட்டில் சட்டங்களை பாதுகாக்கும் இடமாக பாராளுமன்றம் விளங்குகிறது. அங்கும் போதைப் பொருட்களை கொண்டு வருகின்றவர்கள் இருக்கின்றனர். பாராளுமன்றத்திற்குள்ளே கேசினோவுக்கும் சூதாட்டத்திற்கும் உதவி புரிகின்றவர்கள் இருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் சட்டம் கடைபிடிக்கப்படுமா? ஹரணை மெல்லேவ ஆரம்ப பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கணனி மத்திய நிலையம் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் 2 பிரதான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராயும் 2 பேச்சுவார்த்தைகளில் இன்று பிற்பகல் ஈடுபட்டனர். இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் புதுடில்லியில் இன்று ஆரம்பமாகியது. 20 வீதத்துக்கும் குறைவான வாக்கு வீதத்தையே காங்கிரஸ் கட்சியினால் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது. இதற்கமைய 543 ஆசனங்களை கொண்டமைந்த இந்திய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இம்முறை 44 ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமைத்துவம் ஒன்று கூடி கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்சியின் உள்ளக சீர்திருத்தம் தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமைத்துவம் தீர்மானித்துள்ளதாக அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை மக்களவைத் தேர்தலில் தனித்து 282 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டு மாபெரும் வெற்றியை உரித்தாக்கிக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவாகியுள்ள மக்கள் பிரதிநிதிகள் அந்த கட்சியின் தலைவரான ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படுகின்றவை குறித்து இந்த சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட உள்ள நரேந்திர மோடியின் அமைச்சரவை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலில் ஜெயலலிதாவுக்கான அதிகாரம் குறித்து கலாநிதி தயான் ஜெயதிலக தெளிவுபடுத்தினார். தமிழ்நாடு කියන දසලක්ෂ 70ක ජනතාවක් ඉන්න තැන. තමිල්නාඩු කියන්න පටන් ගත්තා ගුජරාටය වගේම අපේත් ආර්ථික සංවර්ධනය බොහොම හොඳයි. අය ඔයගොල්ලෝ ගුජරාට ගැන විතරක් කතා කරන්නේ. தமிழ்நாட்டில் 70 மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குஜராத்தை போன்று தமது பொருளாதார அபிவிருத்தியும் சிறந்த முறையில் காணப்படுவதாக தமிழ்நாடு கூறியது. குஜராத்தை பற்றி மாத்திரமே பேசினார்கள் என கூறினார்கள். மோடிக்கு தனியாக அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியாது எனவும் பிரதமராக முடியாது எனவும் ஜெயலலிதா எண்ணினார். அதனால் சிறுபான்மையினரை அவர் ஒன்றிணைத்து தான் பிரதமராக முடியும் எனவும் எண்ணினார். அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் உள்ள 39 ஆசனங்களில் 37 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டார். அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாகும். குறிப்பாக அரசாங்கம் ஒன்றை அமைக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் அரசாங்கம் கவனிப்பாரற்ற நிலையில் இருந்தாலும் இந்திய அரசியலிருந்து எந்த வகையிலும் கைவிட முடியாத அளவிற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடுවේ ජයලලිතා ආණ්ඩුව හැදීමේදී නොසලකා හරින්න පුළුවන් චරිතයක් වුණා. ඉන්දියාවේ දේශපාලනේ කිසි ලෙසකිනුත් නොසලකා හරින්න බැරි විදිහකට තහවුරු වුණා. நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. யுத்தத்தினால் தமது வீடுகளை இழந்தவர்களுக்கு மாத்திரமே இந்திய வீட்டு திட்டத்தின் ஊடாக வீடுகள் வழங்கப்படும் என இலங்கைக்கான இந்திய இணை தூதுவர் எம் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அதாவது இந்திய வீட்டு திட்டத்தில் ஒருத்தருக்கு வீடு கொடுக்கணும்னா அவங்க வீடு இருந்திருக்கணும், முன்னாடி அந்த வீடு யுத்தத்தால் அழிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அந்த இது அழிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாங்கள் வீடு தரோம். முதல்ல வீடு இல்லை, நான் முதல்ல வாடகை வீட்டில் குடியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு வீடு கிடையாது இந்த திட்டத்தில். அது ஏன்னு கேட்காதீங்க, அதுதான் திட்டம். வீட்டுக்கு வீடு தான். செயற்பாட்டு முகவர்கள் எங்களுக்கு வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். 550 ஸ்கொயர் ஃபீட் 5.5 லட்சத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 5.5 லட்சத்தில் 550 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட முடியும். இந்தியா எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த மாதிரி கட்டினா கண்டிப்பாக கட்ட முடியும். யாழ் பலாலி அது உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட வளலாய் பகுதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக சுமார் 230 ஏக்கர் நிலப்பரப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். පලාලි යුද හමුදා
කඳවුරු පරිශ්‍රයට ආශ්‍රිත වලලායි பலாலி ராணுவ முகாமிற்கு சமீபமாக உள்ள வலலாய் பகுதியில் சுமார் 230 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு காணியை இடம்பெயர்ந்த மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை சில மாதங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த பகுதி காடாக காணப்பட்டமையினால் அதனை உரிய முறையில் அளவீடு செய்ய முடியாமல் போயிருந்தது. ஆகவே இராணுவ பொறியியல் பிரிவினரால் குறித்த காணி சுத்தம் செய்யப்பட்டு தற்போது காணி அளவிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணி அளவிடும் நடவடிக்கை நிறைவடைந்ததன் பின்னர் இடம்பெயர்ந்துள்ளவர்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களை மேல்குடியேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதேவேளை வளலாய் பகுதியை நாளை முதல் மக்கள் பார்வையிட முடியும் என வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் பொய்யானது எனவும் ராணுவ ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். வளலாய் பகுதியை பார்வையிடுவதற்கு நாளை முதல் மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பிரசாரம் முற்றிலும் பொய்யானது. காணியை பார்வையிடுவதற்கு ஏற்கனவே சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது காணி அளவிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அதற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதனால் காணிகளை பார்வையிட முடியாது. காணி அளவிடும் பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரே அதற்கான வாய்ப்பு கிட்டும். தமது ஆணைக்குழு மீது நம்பிக்கை இல்லாததன் காரணத்தினால் அதனை நிராகரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடமாகாண சபை என்பன எடுத்த தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஆணைக்குழு அதன் செயற்பாடுகளை ஆரம்பித்து சாட்சி பதிவுகள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பரணகம வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பொதுநூலக கேட்போர் கூடத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடமாகாண சபை என்பன இணைந்து எடுத்த பிரேரணை தொடர்பில் ஊடகங்களில் வெளியான தகவல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவை நிராகரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த தீர்மானம் பொறுப்பற்றது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளியான தகவல்களுக்கு சிறந்த பதில் கிடைத்துள்ளதாகவும் அதன் பலனாக காணாமல் போனவர்களின் உறவினர்களால் அதிகளவிலான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் இந்த பதில் ஆணைக்குழுவின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினை வெளிப்படுத்துவதாக மேக்ஸ்வெல் பர்னகம சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு ஆணைக்குழு முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானம் மக்களிடையே ஆணைக்குழு மீது சந்தேகத்தினை ஏற்படுத்தும் வகையிலும் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் வகையிலும் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் ஆணைக்குழு தற்போது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என பரணகம தெரிவிக்கின்றார். ஏனெனில் விசாரணைகளை நிறைவு செய்து முறைப்பாடுகளை ஆராய்ந்து ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நீண்ட செயற்பாடுகள் காணப்படுவதாக அவர் கூறினார். ஜனாதிபதி தலைமையில் நியமிக்கப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுக்கும் என ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பர்னகம வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பனிக்கங்குளம் கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியாவில் உள்ள மின்சார சபையின் வடக்கின் வசந்தம் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலகத்தில் மீள்குடியேற்றப்பட்ட பனிக்கங்குளம் கிராமத்துக்கு வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மின்சாரம் வழங்கப்படவுள்ளதாக தெரிவித்த போதிலும் நீண்ட நாட்களாக மின்சாரம் வழங்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முல்லைத்தீவிலிருந்து சுமார் 60 பேர் அடங்கிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைரப்புளியங்குளம் சிறுவர் பூங்காவிலிருந்து ஒன்று கூடி அங்கிருந்து மின்சார சபையின் வடக்கின் வசந்தம் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். வவுனியா மின்சார சபையின் வடக்கின் வசந்தம் அலுவலகத்துக்கு முன்பாக வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது குறித்த இடத்துக்கு வருகை தந்த மின்சார சபையின் அதிகாரிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களோடு கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது மின்சார சபை அதிகாரிகளிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். 2 மாதங்களில் இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக வவுனியா மின்சார சபையின் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் திட்ட முகாமையாளர் தா குணசீலன் நியூஸ்ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். டிக்கோயா வனராஜா தோட்டத்தில் 6 பேர் குளவிக்கொட்டிக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கொட்டிக்கு இலக்கானவர்கள் இன்று பிற்பகல் டிக்கோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிக்கோயா வனராஜா தோட்டத்தில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த சிலரை குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இவர்களுள் 4 பெண்களும் 2 ஆண்களும் அடங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் டிக்கோயா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களின் உடல்நிலை தொடர்பில் கவலை அடைய தேவையில்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
கிழக்கு பல்கலைக்கழக வந்தார்மூலை வளாகத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கு பல்கலைக்கழக பேரவை தீர்மானித்துள்ளது. வந்தாறுமூலை வளாகத்தின் கல்வி நடவடிக்கைகளை நாளை மறுதினம் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் கிட்னன் கோவிந்தராஜா தெரிவித்தார். இன்று காலை நடத்தப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக பேரவைக் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக விடுதிகளில் இருந்து வெளியேறியுள்ள அனைத்து மாணவர்களும் நாளை மாலை 5 மணிக்கு முன்னர் விடுதிகளுக்கு சமூகம் அளிக்குமாறும் பல்கலைக்கழக உபவேந்தர் தெரிவித்துள்ளார். வந்தாறுமூலை வளாகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலினை அடுத்து கடந்த மாதம் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். திவினகும திட்டத்தின் ஊடாக தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சமுர்த்தி அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திவினகும அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதுளையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1000 சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதுளை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தமது ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து பேரணியாக ஊவா மாகாண சபை வரை சென்றுள்ளனர். திவினகும அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முன்மொழியப்பட்ட 4 யோசனைகளில் ஒரு யோசனைக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டு உடன்படிக்கையில் கையொப்பமிடப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த உடன்படிக்கை மே மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் கையொப்பமிட வேண்டும் என அனைத்து இலங்கை சமுர்த்தி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கிட்சிரி கமகே தெரிவிக்கின்றார். எனினும் குறித்த இணக்கப்பாடு நிபந்தனைகளின் பிரகாரம் கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டிய மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் உடன்படிக்கை பத்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை என கிட்சிரி கமகே குறிப்பிடுகின்றார். சுயவிருப்பின் பேரில் ஓய்வு பெறல், முதல் நியமன திகதி, திணைக்களத்திற்கான நியமன திகதியாக கருத்தில் கொண்டு பதவிகளை வழங்குதல், ஊழியராக தொடர்ந்தும் செயற்படுதல், ஊழியராக சேவையிலிருந்து விலகுதல், குறித்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டு புதிய ஊழியராக திணைக்களத்தில் இணைதல். இந்த 4 தெரிவுகளிலிருந்து விரும்பிய ஒன்றை தெரிவு செய்து கொள்ள முடியும். அதில் 2 விடயங்களை தெரிவு செய்ய முடியும். தொடர்ச்சியாக 2 சம்பளத்தை மாத்திரம் பெற்றுக் கொள்ளுதல். அவ்வாறு இல்லை என்றால் அனைத்து சலுகைகளையும் பெற்று விலக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் புதிய ஊழியராக சேவையில் இணைந்து கொள்ளுதல். ஊழியர் சேமலாப நிதியத்தை 28 நாட்களுக்குள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என சட்டத்தில் உள்ளது. அதில் காலவரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை 2 மாதங்களுக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். நட்ட ஈட்டை 2 மாதங்களுக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட திகதி ஒன்று உடன்படிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. சுற்றுலாத்துறைக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சந்தர்ப்பங்கள் குறித்து தொழில்துறையினரை தெளிவூட்டும் மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண விவசாய கால்நடை உற்பத்தி கைத்தொழில் அபிவிருத்தி மீன்பிடி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. எவ்வாறு கிழக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். சுற்றுலாத்துறைக்கு வருகின்ற அந்த எண்ணிக்கையை எவ்வாறு கூட்டுவது, இந்த கலந்துரையாடலின் மூலமாக நாங்கள் ஒரு கமிட்டி ஒன்று அதன் இன்று அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஒரு கமிட்டி ஒன்று நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கமிட்டி இதை தொடர்ந்து இதை அபிவிருத்தி செய்வது எவ்வாறு என்பது பற்றி ஒரு 3 மாத காலத்துக்குள் ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து அதன் மூலமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் மாத்திரமல்ல வெளிநாடுகளுக்கும் எவ்வாறு இந்த கிழக்கு மாகாணத்தை நாங்கள் சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி செய்வது, மார்க்கெட் எவ்வாறு பண்ணுவது என்பதை பற்றியான தீர்மானத்தை 3 மாதத்துக்குள் எடுத்து அதற்கான நடவடிக்கையில் கிழக்கு மாகாண சபையும் எங்களுடைய அமைச்சு அதில் முக்கிய பங்கெடுத்து கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். நாட்டின் அபிவிருத்திக்கு சீரான வீதி கட்டமைப்பு அவசியமாகும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடான எமது நாட்டில் சில வீதிகள் இன்னும் திருத்தப்படாமல் காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும். பொத்துவில் ஜும்மா பள்ளி வீதி எனும் பெயரில் காணப்படும் பாதையே இது. பொத்துவில் மாவட்ட நீதிமன்றம், ஆதார வைத்தியசாலை, பொது நூலகம், பள்ளிவாசல் மற்றும் பாடசாலை என பல முக்கியமான இடங்களுக்கு செல்லும் பாதையே இவ்வாறு மோசமாக காணப்படுகின்றது. இந்த ரோட்டு வந்து பெரிய மோசமா இருக்கு. 2-3 வருஷமா இருக்கு. இன்னும் எனக்கு படல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சாமானுக்கு அந்த போராண்டி சென்னாலும் கடும் கஷ்டமாயிருக்கு. அங்கே பள்ளத்துக்குள்ள விழுந்து இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து பெரிய கனாட்ட கிடக்கு. அவசர கேசிக்கெல்லாம் போய்கொள்ளேன். நான் வந்து வாட்ட டிரைவர்
ஆட்டோ ஓடிக்கிட்டு போகிற ரோட்டில் போய் ஆட்கள் எடுத்துனா கஷ்டமாக இருக்குது. ஹாஸ்டலுக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த பள்ளிவாசல் ரோட்டு இது, ஹாஸ்டல் ரோட்டு இது, ஒரு கஷ்டமாக இருக்குது போகிறது வர்றது. இந்த வீதியூடாக பயணிக்கும் பயணிகள் பலர் தினமும் சிரமமான நிலையிலேயே வீதியினை கடந்து செல்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் இந்த பாதை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல தடவைகள் சுட்டிக்காட்டியும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பாதையால் அநேக ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த 2 பிரதான பாடசாலைகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பாதை மிகவும் மோசமாக இருப்பதனாலே இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதியின் அவல நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுவில் ஜும்மா பள்ளி வீதி எனும் பெயரில் அழைக்கப்படும் இந்த வீதியினை புனரமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மீண்டும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக உறுதியான முடிவொன்றுக்கு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் முஸ்லிம் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து ஹக்கீம் தாவுவாரா என்ற கருத்து கணிப்பை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தியிருந்தது. ஹக்கீம் தாவுவாரா என்ற கேள்விக்கு www.newsfirst.lk என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து நேர்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இதற்கமைய இன்று மாலை 6 மணி வரை எமது இணையதளத்திற்கு கிடைத்த கருத்து கணிப்புக்கு அமைய சுமார் 59% ஹக்கீம் தாவுவார் என்ற கருத்திற்கு தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இதேவேளை 41% அவ்வாறு தாவ மாட்டார் என்ற கருத்தினையும் பதிவு செய்துள்ளனர். அரசாங்கத்தின் முறையற்ற வெளிநாட்டு கொள்கைகள் காரணமாக மக்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தே අවසන් වෙලා දිනාගත්ත නිදහස දුර්වල විදේශ ප්‍රතිපත්තියක් නිසා අපේ රට අහිමි කරගෙන තිබෙනවා. யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதனூடாக பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை முறையற்ற வெளிநாட்டு கொள்கைகளை பின்பற்றுவதனூடாக நாம் இழந்துள்ளோம். இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு யுத்த குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தினூடாக பாரிய அபிவிருத்தியை நோக்கி செல்ல தற்போதைய அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குகின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்படுகின்ற யோசனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது. லுணுகம்பெஹர பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரை ஒன்றுக்கு சஜித் பிரேமதாசவினால் நிதி உதவி வழங்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் நேற்று மொரட்டுவை பிரதேசத்தில் கட்சி ஆதரவாளர்களை சந்தித்தார். தமக்கும் கட்சிக்கும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக SM மரிக்கார் மொரட்டுவை பிரதேசத்துக்கு சென்றிருந்தார். இதன்போது அங்குலான பிரதேசத்தில் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய SM மரிக்கார், இந்தியாவில் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுள்ளது. பல வருடங்கள் நிலவும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது என பலர் கருதினர். அடுத்த கட்டமாக இலங்கையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சரி என கூறுவதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதாவது நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் 50% அதிகமானோர் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்தனர். பொது தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடைபெற உள்ளது. இந்த அரசாங்கத்தை கவிழ்க்காவிட்டால் மீனவர்களின் பிரச்சினை உள்ளிட்ட இந்த அப்பாவி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க மாற்று வழி கிடையாது. பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த சித்திர தேர்பவனி தற்போது நடைபெற்று வருகின்றது. காலை 9 மணியிலிருந்து ஆரம்பமான இந்த தேர் திருவிழா இன்று நள்ளிரவு நிறைவேறவுள்ளது. பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான தேர் திருவிழாவின் வசந்த மண்டப பூஜைகள் இன்று அதிகாலை முதல் இடம்பெற்றன. பூஜைகளை அடுத்து சர்வ அலங்காரங்களுடன் மூர்த்திகள் ஆலயத்தில் உள்வீதி வலம் வந்தனர். அதன் பின்னர் விநாயக பெருமான், முருக பெருமான், அம்பாள் ஆகிய மூர்த்திகள் ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டனர். தேரில் ஆரோகணிக்கப்பட்ட மூர்த்திகள் பெருந்திரளான பக்தர்களின் அரோகர கோஷத்துடன் பண்டாரவளை நகரில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருந்திரளான பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களையும் இதன் போது நிறைவேற்றினர்.
வணக்கம், இது வெதர் ஃபர்ஸ்ட். அடுத்து வரும் 2 நாட்களில் வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் ஒரு தெளிவான வானிலை நிலவுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 27 தொடக்கம் 32 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வட மாகாணத்தில் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதேபோன்று நாங்கள் கிழக்கு மாகாணத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்கள் உள்ளடங்கலாக கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக 25 தொடக்கம் 34 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவலாம். ஆனால் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகிறது. அதே போல ஹம்மாந்தோட்டை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் ஹம்மாந்தோட்டையிலும் குறிப்பாக மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக 26 தொடக்கம் 32 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல மத்திய மலைநாட்டை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் கொழும்பை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் கொழும்பில் பாருங்கள், இடியுடன் கூடிய மழை அடுத்து வரும் 2 நாட்களில் பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக 26 தொடக்கம் 31 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவலாம். அதே போல காலி மாவட்டத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் 27 தொடக்கம் 31 பாகை செல்சியஸ் தான் அங்கும் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல மாத்தறை பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அடுத்து வரும் 2 நாட்களில் காணப்படுகிறது. இனி வானிலை மாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst. Newsfirst at 9. Headlines. It's the 19th of May 2014. A very good evening to all our viewers and welcome to the news at 9. Comes you live and direct from the Newsfirst Centre here in Colombo. I'm Joel Outscoon with tonight's headlines. Minister Maithripala Sirisena appointed as a Vice President of the WHO. Altercation in Katana leaves several persons wounded. Police fire injures 2. Some of the officers staged a demonstration claiming they have been done an injustice through the Vinaguma. Let's now cross over to our Newsfirst studios for a comprehensive news bulletin. Hello there, very good evening and welcome to your primetime news bulletin. I'm Shayan Silva. I'm Stephen Lazarus. Let's start off with your top story tonight. 2 foreigners travelling on a scooter have died in an accident in Unavatuna, Gaul. Viewer description advised. The police said that the accident occurred at around 5:45 this evening and was a result of a collision involving a private bus and the scooter. The deceased are reported to be 2 German nationals and the police have commenced further investigations into the incident. On to a story that made the headlines tonight. Now, Minister Maithripala Sirisena has been appointed as a Vice President of the World Health Organization. Sri Lanka's Health Minister received this appointment at the 67th World Health Assembly held today in Geneva, Switzerland. Minister of Health Maithripala Sirisena will hold the position of Vice President of the World Health Organization for a 2-year term. The 2014 World Health Assembly commenced in Geneva, Switzerland today under the auspices of the Director General of the WHO, Margaret Chang. The WHO noted that 3,000 representatives of 194 nations are participating in the summit. I am extremely happy about being appointed Vice President at the 67th World Health Assembly. This position was given to me and the people of Sri Lanka. Therefore, I will make maximum use of this position to help my fellow Sri Lankans and the country. At the same time, I must happily note that as a Sri Lankan, I will do my best to serve the health sector in the region and in all member states of the World Health Organization. එකෙක්වත් ලඟ වුණොත් ගහනවා කිව්වා. එතකොට මල්ලි නංගි අම්මයි 3 දෙනාම ලේ පෙරාගෙන ගෙයින් එළියට ආවා.
recounting a terrible ordeal. That was a woman from the Katana area who was a witness to a violent attack in the area last evening. The clash broke out in the Demanghandi area in Katana. A group of police officers who attempted to intervene to defuse the situation also came under attack from one of the groups involved in the clash. According to the police media spokesperson, 2 individuals suffered injuries when the police officers opened fire. The police went to the area after receiving information that a group was attacking a house in the Demanghandi area. It is reported that around 30 armed men were involved in the incident. They came in bikes, stopped in front of my brother's house and began attacking the house with swords. As I was running away, I saw through the window of my brother's room that he was being attacked. 2 police officers came here. After some time, the assailants returned carrying swords. The police then shot at them. The police also notes that 3 individuals who suffered injuries in the clash are receiving treatment at the Nigambu base hospital. There was no one in the village as they had gone to attend an Aurudha celebration. I shouted for help, but there was no one. I shouted that I would hit back. It was then that my sister, brother and mother were able to leave the house drenched in blood. The 3 suspects arrested in connection to the incident were placed in remand custody till the 2nd of next month after being produced before court. The 2 suspects who suffered gunshot wounds are receiving treatment at the Nigambu base hospital under the watchful eyes of prison officials. UPFA parliamentarian Vidura Vikramanayaka says that law, justice and fairness in the country are in decline. Today, the concepts of law, justice, fairness and humanity in our society are in decline. Humanity is in decline. As a result, there is no law. We do not see fairness in some places. There is no justice. Today, the officers tasked with upholding the law are killing off those forces who are against the law. How can we speak about law when people in places where the law is made are violating the law? When people in law-making institutions violate the law? How can we call upon the parents here to uphold the law? Parliament is the primary law-making institution in the country. If there are people within Parliament who smuggle alcohol, if there are persons within Parliament who assist casinos and gambling and people who commit other wrongful acts, will there be law in the country? The MP declared open the renovated computer centre at the Millab Primary School in Horana today. Some of the officials charged that they have been treated unfairly through Divinaguma. Engaging in a protest in the Badulla area, some of the officials charged with the terms which were agreed to when being integrated with the Divinaguma Development Department have been violated. Nearly 1,000 Samurudha development officers in the Badulla district took part in this protest. They engaged in a protest march from the Badulla district secretariat to the Uva Provincial Council. The protesters charged that they have received documents requesting their consent for one of 4 options that are available for Samurudha officials when integrating with the Divinaguma Development Department. The chairman of the All Island Samurudha Officers Association, Kitsirigamage, notes that these contracts should be signed before the 30th of this month. Kitsirigamage also noted that according to the agreed terms, the contract does not detail as to how and within what time frame certain payments would be made. It is not clear as to what kind of salary a new employee would receive. During discussions, we agreed that our current salaries should be considered as starting salaries. Now they are trying to revert this to the starting salary of a government officer. This will reduce the salary by around 5,000 rupees. They have handed over a contract for the integration process. However, this does not contain the key points which we agreed to during the discussions. Make our salaries more stable. Don't reduce our salaries. We request the President to solve our issues so that we may serve the people and give them the benefits of this department. Director General of the Divinaguma Development Department, R.A.A.K. Ranavaka, noted that officials have been given 4 options to choose from when integrating into the department. Voluntary retirement.
Date of appointment to be considered in the department as the first day of employment. Continue to serve as an official attached to an authority. Terminate employment in the authority, claim its allowances and benefits and join the department as a fresh employee. There are 4 options to choose from. 2 options allow the officials to continue work with their existing salary benefits. One option deals with voluntary retirement and the other deals with joining the department as a new employee. The EPF and ETF clearly state that these benefits should be given within 28 days. It also states that gratuity payments as well as compensation payments should be made within 2 months. It is very clearly defined, so we do not include these dates in the contract. The Presidential Commission to investigate into complaints regarding missing persons says that it regrets the decision taken by the TNA and the Northern Provincial Council to reject the Commission on the basis that they have no confidence in the Commission. A communique bearing the signature of the Commission's chairman, Maxwell Paranagama, issued in response to media reports that the TNA and the NPC adopted a resolution to this effect at a special meeting held at the auditorium of the Jaffna Library in February, says that such a decision has been taken at a time the Commission has just commenced its work and is in the process of conducting public sittings and initiating investigations. The communique notes that irrespective of the TNA's decision to reject the Commission, the response to the public notices that were issued via the print and electronic media in October, November and December 2013 resulted in the Commission receiving a large number of complaints from relatives of missing persons. Maxwell Paranagama adds, quote, "The response received so far is testimony to the trust and confidence the people have in the Commission," unquote. He notes that the decision taken at the meeting undermines the credibility of the Commission and casts doubt in the minds of the Tamil-speaking people coming before the Commission seeking redress for their problems. Furthermore, Paranagama says that the decision and the TNA's comments on the Commission's activities and the work done by the Commission thus far is not in line with reality, as the Commission has a long way to go to finalize its investigation into complaints and submit a report to the President. He adds that the Commission will continue to conduct its investigations in good faith and in a transparent manner in implementing the mandate granted by the President. Speaking at an event held in Erevur on Saturday, the leader of the Sri Lanka Muslim Congress, Minister Rauf Hakim, said the time has come for the party to take an important decision. He added that the government has no faith in the Muslim Congress, and based on these comments, Newsfirst commenced an online opinion poll to our viewers, posing the question, will Hakim jump? Responses are still coming into the question, will Hakim jump, on our website www.newsfirst.lk. A short while ago, 59% of respondents predicted that he would cross over, while 41% of respondents replied in the negative. Coming up tonight, the King of Pop lives. More details on Entertainment First. By 9, he says his cruise and how late she must be out her mind. India's Congress Party's President Sonia Gandhi and Vice President Rahul Gandhi had tendered their resignations to the party's Central Working Committee today. Their resignations, however, were rejected by the Working Committee at a meeting currently underway in Delhi. The leaders of India's Bharatiya Janata Party too are meeting in Delhi to decide on their future course of action. The Congress Working Committee convened in New Delhi today in the wake of the party's worst ever performance in the recently concluded Lok Sabha polls. The meeting of the party's apex decision-making body, which is being chaired by Party President Sonia Gandhi, was expected to delve on exploring the reasons behind its defeat and chalking out its future strategy. Though there are rumours of disparities of opinion in the party about who should be held responsible for the rout, Congress party leaders collectively own responsibility while talking to the media. Prime Minister-to-be Narendra Modi and BJP President Rajnath Singh are holding separate meetings in Delhi to finalise the names of people to join Modi's cabinet. 3 days after he won a thumping victory in the general election, there was little clarity about who Modi would include in his team, even in key portfolios like defence, home and external affairs. While Rajnath Singh is expected to take up the position of Home Minister, other BJP seniors like Arun Jaitley and Sushma Swaraj are also billed to pick up one of the top portfolios.
What will be the role of the Tamil Nadu Chief Minister Jayalalitha Jayaram in the new Indian government? Let's take a look at the views that were expressed on the Siti Jaya program that will be telecast on our sister channel Sirasa TV tomorrow at 11:15 p.m. Tamil Nadu is a state with a population of 70 million. Tamil Nadu is now saying that while everyone was speaking of the economy of Gujarat, their economy too is in a good position. Jayalalitha underestimated Modi in that they believed that he would not get enough of a majority to form a government on his own and that they would have to look at minorities, possibly enabling Jayalalitha to become Prime Minister. That hope has been dashed. But what has been left behind is quite powerful. Of the 39 seats in Tamil Nadu, Jayalalitha has won 36 or 37. That is the AIADMK. That is an amazing factor. In truth, while Jayalalitha's Tamil Nadu need not be considered when forming a government, they have established themselves in a manner in which they cannot be discounted from Indian politics. India with Deshapalni. UNP Western Provincial Councillor S.M. Marikar visited Moratua last evening to meet with party supporters. S.M. Marikar visited the area last evening to thank constituents who voted for him and the party. Speaking at a meeting of party supporters in Angulana, Marikar expressed the following views. The government in India has changed. The Gandhis held on to government for several years there and many people said that this would not change. The next turn will be for Sri Lanka. At this election, 50% of the voters in the Colombo district voted against the government. A national election will be held at the beginning of next year. There is no other system to resolve the problems of the fishing community and the people who have been left to despair as a result of illegal constructions other than for changing the government. මේ අසරණ ජනතාවට වෙන ප්‍රශ්න විසඳන්න වෙන ක්‍රමයක් නැහැ. The Ceylon Electricity Board says that hydropower generation is at an extreme low level as a result of anticipated rainfall not being experienced in catchment areas thus far this year. Hydropower generation, which cost about ₹2.50 per unit, is now only providing 12% of the national requirement. While 85% is being provided by thermal power plants, 43.3% of thermal power generation is being met by high-cost fuel oil plants. CB Chairman W.B. Ganegal says that while a unit of electricity is currently sold at a median price of ₹15.65, the median cost of production per unit is ₹23.30. The chairman added that in spite of the massive losses being incurred, the CEB will continue to provide an uninterrupted power supply. An individual who was painting a luxury apartment complex in Rajagiri has died after falling off the building. The victim had been whitewashing the 11th floor of the building. Director of the National Hospital, Dr. Anil Jayasinghe, said the two individuals were hospitalized this evening after falling off the building, following which one of them succumbed to his injuries. He further noted that the other individual is receiving treatment at the intensive care unit. Up next is Action TV. The Raddolugama housing scheme, established on lands coming under the purview of the Katana Divisional Secretariat in 1982, is one of the largest housing projects ever undertaken in the country. 2,020 homes were built here for civil servants. The housing scheme, which was under the control of the National Housing Development Authority, has now been removed from this control as a result of the homeowners having completed payments and now holding full ownership of the homes and the land on which they stand. Furthermore, an additional 2,000 families are now residing in this housing scheme as a result of both authorized and unauthorized construction that took place following the building of the first homes. The total population of this scheme is close to 25,000. Although this housing scheme's geographical location means that it should fall under the purview of the Katnayaka Sidua Urban Council, assessment rates should be paid to the Katana Pradeshya Sabha. They never miss out on collecting assessment rates, but they came here during the election to collect waste thrice. There is garbage everywhere. They ask us to sort out the waste, but they never come to pick it up. Since public health is a common goal, sanitation at densely populated housing schemes should be a priority when it comes to ensuring public health.
When considering the total populace of areas coming under the purview of the Katana Pradeshya Sabha, it is evident that more than a quarter of this population resides at this housing scheme. The failure to meet the sanitation needs of a quarter of the population of the area no doubt poses grave health risks for the other 3/4 of the population as well. Local Government Commissioner for the Western Province, this is over to you. UNP parliamentarian Sajith Premadas notes that it is the public who are affected due to the country's weak foreign policy. He made the statement during a function held in the Hambantota area today. The war is over, but we are gradually losing the peace that was won due to a weak foreign policy. The Human Rights Council is preparing for a separate investigation on alleged war crimes in Sri Lanka. The current leadership hasn't been able to create a strong foreign policy which would eventually help us to enter a historic development era. The government decided that it would reject all proposals that would come from the Human Rights Council. The parliamentarian donated building materials to the Sri Rohana Mahavihare in Lunugam, Vehera. UK drugs company AstraZeneca has rejected an improved final takeover offer from US drugs giant Pfizer. Pfizer has made a new offer of £55 sterling per share, valuing AstraZeneca at around £69 billion. But AstraZeneca says the new proposal, quote, undervalues the company and its attractive prospects, unquote. Pfizer planned to create the world's largest drugs company with its headquarters in New York but based in the UK for tax purposes. Of the two companies' research and development workforce, Pfizer had said it would retain at least 20% in the UK for at least 5 years. It had also pledged to base its European HQ in Britain. AstraZeneca's shares fell over 13% in early trading after its rejection of the offer. First up on Sports First Night, trials to select boxers for the semi-finals of the reality sports program Super Fighter was held in Pannala today. Super Fighter. The Super Fighter reality program is being organized by MAS Holdings together with Newsfirst and MTV MBC Network. 64 boxers qualified for the third round of Super Fighter under 4 weight categories. Among the 64 boxers, 32 boxers will be chosen for the quarterfinals of Super Fighter. Subsequent to training amateur boxers and providing them with a novel experience, the boxers will be pitted against each other inside a boxing ring made to international standards. Who will win the crown of Super Fighter? Find out on Super Fighter, telecast on our sister channel Sirasa TV. Super Fighter. Former Sri Lanka Test cricket batsman Chandika Hatrusinghe becomes the first Sri Lankan to be named head coach of an international side after being appointed as the head coach of the Bangladesh cricket team. Issuing a communique, Bangladesh Cricket announced that Hatrusinghe was appointed head coach of Bangladesh today. The communique cites that Hatrusinghe will assume duties as head coach of Bangladesh from next month and adds that the contract will be valid for 2 years. The series between Bangladesh and India, scheduled in June, will be his first international series as a head coach. 45-year-old Chandika Hatrusinghe, who pursued his education at the Dematagoda Veluvena College and Ananda College, Colombo, has 26 test matches and 35 ODIs under his belt. He started his career as a coach in 2005. Hatrusinghe, who served as the coach of the UAE national team, also served as the shadow coach of the Sri Lankan national team in 2009. He later served as the head coach of the Sri Lankan A team before taking up duties as the assistant coach of the New South Wales team. A very good evening and welcome to Weather First, where we bring you the latest details of the weather forecast for the next 24 hours. Now, starting with the northern area of the island, which is the Jaffna area, we can expect sunny weather conditions with the temperatures ranging between 27 to 32 degrees Celsius. Now, when you're moving down towards the eastern part of the country, which is the
particular area, rainy weather conditions are expected to develop over the next 24 hours with the temperatures ranging between 25 to 34 degrees Celsius. And towards the Hambantota area, rainy weather conditions are to expect to develop over the next 24 hours with the temperatures ranging between 26 to 32 degrees Celsius. In the central part of the island, however, which is the Kandy city, rainy weather conditions and thunder showers expected to develop over the evening and afternoon times as well. And now moving towards the Colombo, Galle and Matra. Colombo can expect showers and thunder showers with your temperatures between 26 to 31. Same goes to the Galle area as well as the Matra area. Let's now take a look at the weather forecast for the other cities and towns for the next 24 hours. Well, there you go. That's a look at your primetime news bulletin for today. It was a pleasure having you with us. I'm Shane Silva. I'm Stephanie Lazarus. Thanks for joining us. Take care and good night. Hotline 0114 896 896 www